Hi viewers, welcome to Trendieviera costume. இந்த சேனல்ல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பியூட்டிஃபுல்லான டிசைன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னா sugar beads, big size beads, violet color stone, then normal shade இருக்கிற Zardosi. இதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்ல செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல நீடில் வெளியே எடுத்து பிக் சைஸ் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி 2 or 3 சுகர் பீட்ஸை அட்டன் டைமில் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக கூட இன்சர்ட் பண்ணலாம், ஒரு சர்க்குலர் ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். பட் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக முடியும்னா 3 or 4 சுகர் பீட்ஸை அட்டன் டைமில் இந்த மாதிரி எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் சைடில் 2 or 3 ஸ்டிச்சஸ் போட்டு ஒர்க்கை ரொம்ப சிம்பிளாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி. ஸோ ஒர்க்கை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளுக்கு சைட் ஸ்டிச்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைட் ஸ்டிச்சஸ் போட என்றைக்குமே மறந்துடாதீங்க. சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இதை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வயலட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வயலட் கலர் ஸ்டோனை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம செகண்ட் லேயராக ஜர்தோசி ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜர்தோசி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜர்தோசி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜர்தோசியும் க்ளூவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஆக்கிடும். ஸோ அதனால் இது ட்ரை ஆக விட்டுருங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒரு சர்க்குலர் ஷேப் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டோனுக்கு ஒரு செகண்ட் லேயராக அவுட்டர் லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்துடாதீங்க, அதாவது நல்லா டைட் பண்ணிடாதீங்க ஸ்டிச்சஸை, ஜர்தோசியோட ஸ்டிச்சஸை. பிகாஸ் இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கங்காட்டி ஜர்தோசி ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுக்கலாம், டைட் ஸ்டிச்சஸ் வேணாம் ஜர்தோசிக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு தென் அந்த எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்து கட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஜர்தோசி ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக் சைஸ் பீட்ஸை சுற்றி எப்படி சுகர் பீட்ஸை இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி ஜர்தோசியை சுற்றி ஒரு அவுட்டர் லேயரில் சுகர் பீட்ஸை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 3 or 4 சுகர் பீட்ஸ் அட்டன் டைமில் எடுத்து இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். பீட்ஸை எப்போவுமே டைட் பண்ணாதான் ஃபேப்ரிக்கோட பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகும். ஆனால் ஜர்தோசியை ஓவராக டைட் பண்ணிக்காதீங்க, ஜர்தோசி ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சைட் ஸ்டிச்சஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கும் அவுட்டர் லேயராக நம்ம ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஜர்தோசி ஒர்க் கொடுத்தோமோ அதே மாதிரி சுகர் பீட்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்டர் லேயராக திருப்பி ஜர்தோசி ஒர்க்கோட ஃபார்ம் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஜர்தோசி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கங்காட்டி நம்ம எந்த ஷேப்க்கு வேணாலும் ஜர்தோசியை வந்து பெண்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கொண்டு போக முடியும். லைக் ஓவல் ஷேப் மாதிரியோ இல்லை மேங்கோ ஷேப் மாதிரியோ நம்ம ஜர்தோசி வேணும்னாலும் ஈஸியாக ஜர்தோசியை பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே வந்து சர்க்குலர் ஷேப் மாதிரி வேணுங்கிறங்காட்டி நம்மளால இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் தென் பிக் சைஸ் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அதில் ஹேங்கிங் டைப் கொடுத்துக்கலாம் ஜர்தோசி ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம். ஸோ இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கொடுக்குறேன்னு. 2 சுகர் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பிக் சைஸ் பீட்ஸை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து இந்த மாதிரி ஆஃப் பாட்டத்தில் மட்டும் நீங்கள் ஹேங்கிங் டைப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஆஃப் பாட்டத்துக்கு மட்டும் ஹேங்கிங் டைப் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஷேட் ஜர்தோசி தானே எடுத்துருக்கோம், அந்த ஜர்தோசியை குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீசஸை நம்ம வயலட் கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வயலட் கலர் ஸ்டோனில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நான் எப்படி ஸ்டோன்ஸை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி ஜர்தோசியை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் வந்து ஹைலைட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக நம்ம ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்ணியே பர்ஃபெக்டான அவுட்லுக் இருக்கிற ஒரு டிசைனை நம்மளால மேக் பண்ண முடியும். இதை எல்லாத்தையும் பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஸ்லீவ்க்கோ அப்படி இல்லைன்னா நம்ம டாப்ஸ்க்கு கொடுத்தா கூட இது ரொம்ப அழகாகவே டிசைன்ஸ் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.